நல்ல நல்ல கொஸ்டின். உங்களுக்கும் அன்னிக்கும் சண்டை வருமா வராதா? நீங்க உங்க ஒய்ஃப் ஒண்ணா இருக்கீங்களா இல்ல அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்களா? ரீசன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ரீசன் என்ன ஏதுன்ட்டு. இருந்தாலும் வீடியோ எண்ணில் நான் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா சண்டை வரதான் செய்யும். குட்டி யாருக்கே வர போறாரு அப்படின்னு நிறைய பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பொண்ணு பிடிக்குமா இல்ல பையன் பிடிக்குமான்னு கேட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருந்துச்சோ அது வந்து எனக்கு இப்போ பேசும்போதே அது அந்தளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் அப்படி இருக்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாதீங்க. இன்னைக்கு நம்ம கையில் இருக்க பாருங்க, நாளைக்கு இன்னொருத்திட்ட போகும். உங்களை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. யாருக்கும் உங்களை நிரூபித்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பை ப்ரூவ் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை விட வந்து பார்த்தா மனுஷங்களாக மதிக்கிற அந்த குணத்தை வளர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. நீங்கள் கெஸ் பண்ணது, நீங்கள் பண்ண மெசேஜ் எல்லாமே கரெக்டு தான். ஹாய், இது சார்கே. எல்லாரும் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன். ஓகே, பேக் வித் அனதர் ஒன் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து பேசி வீடியோ போட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாதம் ஆயிடுச்சு. எல்லாருமே நிறைய மெசேஜு. ஸோ வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ஒர்க்கு, அதே மாதிரி ஊருக்கு போயிட்டு வரது வைக்கிறது கரெக்டான டைம் இல்லை மேனேஜ்மெண்ட்டில். அதனால் வந்து வீடியோ போட முடியல. சில பல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வேலையை கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்குதுல்ல. அதனால் வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி. தேடின மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வைக்கிற அந்த பாசம்லாம் வந்து கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு மாதம் வீடியோ வரலாம், நான் வெளியே எங்கேயா போனால் கூட பார்க்கும்போது அண்ணன் என்னாச்சு, ஏன் வீடியோ போடல, என்னாச்சு, அரி ஓகே அப்படின்லாம் வந்து விசாரிக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உறவுகளை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை அந்த வீடியோவில் மட்டுமே பார்த்து நம்மளை புரிஞ்சு நேரில் பார்க்கும்போது அவ்வளோத்துக்குள்ள அன்பு காட்டுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்தாங்க லவ் யூ ஆல் மொத்தமாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும். எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய வந்து ஒரு விஷயத்தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை வந்து நம்ம எண்டில் சொல்கிறேன். வீடியோட எண்டில் வந்து அது என்ன ஏது நல்ல விஷயந்தான். அதை வீடியோ எண்டில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று நான் ரீட் பண்ணி சொல்ல ஆரம்பிப்போம். ஓகேவா? வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காத்தோட்டமாக கொஞ்சம் அப்படி இயற்கையாக உட்காந்து இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து நிறைய சிஸ்டர்லாம் வந்து ஒரே கொஸ்டின் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் எல்லா கேட்ட கொஸ்டினே நிறைய இருக்கிறனால எல்லார் நேமே என்னால் சொல்ல முடியாது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அதிகா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்கள் நேட்டிவ் எது கரெக்டாக சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் நேட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர் இருக்குல்ல, பக்கத்தில் ஏர்வாடி பக்கத்தில் சீனிவாசபுரம். திருநெல்வேலியில் சீனிவாசபுரம் இதுதான் வந்து நம்ம ஊர் நேட்டிவ். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே திருநெல்வேலியில் கலந்தப்படை தெரிஞ்சிருக்கும். வள்ளியூருக்கு பக்கத்தில் கலந்தப்படை இதுதான் வந்து என்னோட ஒய்ஃபோட நேட்டிவ். நெக்ஸ்ட்டு சிஸ்டர் எப்படி இருக்காங்க ப்ரோ, லைஃப் எப்படி போகுது? லைஃப் சூப்பராக போயிட்டுருக்குது, ஜாலியாக போயிட்டுருக்கு, ஃபன்னாக போயிட்டுருக்கு. சிஸ்டர் சூப்பராக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க. நம்ம விவசாயி மாப்பிள்ளை ஸ்மைலி திரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்மைலி திரை நம்ம மாப்பிள்ளை தான். அவர் எப்போ திருநெல்வேலி வருவீங்க? வர மாப்பிள்ளை வரணும்னு தான் போனதாக வந்துட்டு போயிட்டு நம்ம தோட்டத்தில் வந்து ஃபன் பண்ணணும்னு நினச்சோம். மிஸ் ஆகிட்டு தொட்டில் விழுந்து குளிக்கணும் வைக்கணுன்ட்டு நிறைய அந்த சொர்க்க பூமிக்கு வரணும்னு ஆசைப்பட்டோம், முடியலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஊருக்கு வரும்போது போகிறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் என்ன ஊர் ப்ரோ? அதுதான் எல்லோரும் கேட்குறீங்க. மிஸ்டர் சஞ்சய் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. எந்த ஊர்? எனக்கு வந்து ஊர் வந்து திருநெல்வேலி பிரதர். நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலி தான். அதுக்கப்புறம் 2014 அப்படின்னு ஜாப் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு சென்னை வந்தது. அப்படியே சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஊருக்கு அப்பப்போ போகிறது, ஃபங்க்ஷன் கோயில் கூட இந்த மாதிரி வரும்போது ஊருக்கு அப்பப்போ போயிட்டு வருவோம். சாந்தி வேலா எனக்கு ஹாய் ப்ரோ, அக்கா எப்படி இருக்காங்க? அக்காவுக்கு நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன ப்ரோ? அக்கா சூப்பராக இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. அக்காவுக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னா அப்படின்னு கொடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் டெடி பியர் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட் என்ன கிஃப்ட்டு? நானே பெரிய கிஃப்ட்டு உங்கள் அன்னைக்கு. ஆனால் அப்படி சொல்ல மாட்டா, எனக்கு திட்டிட்டு தான் இருப்பா சண்டை. ஸோ
பார்த்துட்டு இருக்க என் பொண்டாட்டியும் 4 கிளிப்பா வாங்கிட வேண்டியதான். செல்வி அர்ஜுனா என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் லைஃப் எப்படி போகுது? நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஒன்றா இருக்கீங்களா இல்லை அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா? அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அதான் அது அந்த என்ன அது ரீசன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ரீசன் என்ன ஏதுன்ட்டு. இருந்தாலும் வீடியோ எண்ணில் நான் சொல்கிறேன். அங்கே தான் இருக்கா. கலந்த பணியில் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு சம்முன்னு ஒவ்வொருட்டுக்கு இருக்கோம். அப்புறம் உங்கள் பிரதருக்கு எப்போ மேரேஜ்னு கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிட்டு கொஞ்சம் என் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தகுந்த நேரம் வரும்போது அறிவிக்கப்படும். இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுவாக பண்ணிக்கிட்டு. GIT கேர்ள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அண்ணா நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? 200% 300% அரேஞ்ச் மேரேஜ் தான்மா. லவ்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தரை. எப்படி லவ்வர்ஸ்குள்ளே நிறைய நடக்கும். லவ் சந்தோஷம் மட்டும் இருக்காதுல்ல, ஊடல் கீடல், சின்ன சின்ன சண்டைகள், கோவங்கள், அந்த மாதிரி லவ் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குமோ அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கீர்த்தி மகிழன், லவ் யூ அண்ணா அண்ணி, லவ் ஃப்ரம் திருநெல்வேலி, சே ஹாய் அண்ட் மென்ஷன் மீ. தேங்க்யூ கீர்த்தி மகிழன், தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ரொனால்டோ மெயில் மீயா. ஓகே, எப்போ ப்ரோ வீடியோ ஃபேமிலி வீடியோ வரும்? ஃபேமிலியே காட்டுங்க ப்ரோ. அதான் ப்ரோ நான் சொன்னேன்ல, இந்த வேலை அப்படி இருக்கிறதுனால என்னால் சரியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்மளோட ஒர்க் போயிட்டு இருக்கும்போது சரியாக அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வீடியோ போடல. இனி அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நான் ஒவ்வொரு ஃபேமிலி வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்காண்டி நான் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. வினோதினி, ஆமாம் வினோதினி, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அண்ணா உங்கள் ஒய்ஃப் டாக்டரா? நீங்கள் அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, பட் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹர். அவங்க டாக்டர்லாம் இல்லைம்மா, அவங்க வந்து எம்காம் வந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இப்போ தான் ஃபைனல் வந்து முடித்தாங்க. ஃபைனல் எக்ஸாம் இப்போ தான் எழுதி முடித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அது வந்து அவங்களோட கையில், நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அது அவங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். என்னால் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பிரஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹர். நல்ல மனசு, நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளையா, தரமான பிள்ளை அப்படிதான் சொல்லணும். க்யூட் அண்ட் ஸ்வீட், சண்டைக்கோழி, இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா பிரபா, ஹாய் ஆர்கே, மை நேம் சரண்யா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள், ரீசன்ட்லி அடிக்டட் யுவர் வீடியோஸ். தேங்க்யூ சரண்யா மேடம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஸ்டீவ்ஸ் பிரின்சஸா? ஓகே, ஸ்டீவ்ஸ் பிரின்சஸ். எனக்கு எதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் அப்செட்டாக இருந்தீங்க ப்ரோ ஸ்டோரி இல்லாமல்? அப்செட் அப்படின்ல, மனுஷன் தானே நம்ம எல்லாருமே. ஒவ்வொரு கட்டத்தில் ஏதாவது ஒரு மைண்ட் நம்மளுக்கு ஒர்க்லேயோ நம்ம ஃபேமிலிலேயோ இல்லை சுற்றி ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சும்மா ஸ்டோரி போடுறது தான். மற்றபடி அது அன்னைக்கு இருக்கும், அடுத்த நாள் மாறிடும். மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற பையன் நாளைக்கு இருக்காது. அப்படி தானே, அதே மாதிரி தான் எல்லாமே. அந்த கரண்ட் மூட் சுச்சுவேஷனில் யாரும் ஒரு ஸ்டோரியை போடும்ல, அந்த மாதிரி தான் நான் எப்போ போட்டுட்ருப்பேன். மற்றபடி ஆல் ஓகே. விஜிமா, நீங்களும் அக்காவும் குக்கிங் வீடியோ போடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக குக்கிங் வீடியோ நானே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானே அடுப்பாங்கிற பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. வர்றது சாப்பிட்றது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது, வேலையை பார்க்குறதுன்ட்டு. ஸோ சிஸ்டரை போய் மீட் பண்ண உடனே அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுத்து, நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும், அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் எதாவது செஞ்சு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஃப்ளப்பரா? ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் மம்மி இங்கே? நம்ம இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் தான் சொல்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஏதாவது வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இனிமேல் அப்கமிங்கில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகேங்களா? ஒய்ஃப் பற்றி ஒன் வேர்ட் பத்தாது தான், நிறைய சொல்லலாம். க்யூட் அண்ட் லவ், அதுதான். என்ன ஒரே வேலை கேட்டிங்கன்னா சண்டைக்கோழின்னு சொல்லுவேன். அது உண்மை, அதுதான். ஏன்னா சண்டைக்கோழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அது ஒரு ஆங்க்ரி பேர்டு. எல்லா எமோஷன்ஸும் உள்ள இருக்கும். கோவம், தாவம் எல்லாமே நிறைய இருக்கும். க்யூட் அண்ட் லவ், அந்த மாதிரி சொல்லலாம். மோனிஷா கேட்டேன், ட்ரீம் பிளேஸ் என்ன? ட்ரீம் பிளேஸ் வந்து
நிறைய இருந்துச்சு, நிறைய இடம் சுற்றணும், ஒரு இடம்னு சொல்ல முடியாது, நிறைய இடம் போகணும். இந்த லடாக் அப்படிங்கிற ஒரு ஏரியா உண்டு இல்லை, அது எல்லா பசங்களுக்குன்னு ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பைக்கில் ரைட் போகணும் வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய தோணுச்சு. பட் அது பண்ண முடியாமல் போச்சு. பார்ப்போம். என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் போகணும் ஆசையாக இருக்கும், அதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரம் வரும்போது நம்ம வந்து போகணும். ட்ரீம் பிளேஸ் அப்படிங்கிறது நான் மெயின் இந்த லடாக் அந்த மாதிரி இடத்துக்கு தான் எனக்கு வந்து போகணும். அந்த பைக் ரைட், அந்த பைக் ரைடில் அங்கே போகணும். சைலண்ட் பொண்ணு நீ லைஃப்பில் ரொம்ப ரொமான்டிக்கலாக போகுது போல், ரொமான்டிக்காக போகுது போல், சூப்பர் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. எல்லாமே இருக்கும் லைஃப்ங்கிறது. நம்ம வந்து வெளியே தெரிகிறது எப்போவுமே நல்ல விஷயங்கள் தெரியும், அவ்வளோதான். பட் ஆனால் எல்லா ஃபேமிலி மாதிரி நம்மளுக்குள்ளேயும் சின்ன சின்ன ஹாப்பினஸ், சேட் எல்லாமே வந்து போகும். அது இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள், சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களே சந்தோஷமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கஷ்டங்கள் சில நேரம் நம்மளை வந்து தாக்கும்போது அதையும் ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதுதான் லைஃபு. ஸோ ஹாப்பியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. ஹரி 2488 அண்ணா அக்கா கூட ஒன் டே ரொட்டீன் வீடியோ விலாக் போடுங்க. கண்டிப்பாக போடுறேன், நான் நம்மளோட ரொட்டீனே போடலாம். ஸோ அங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து அப்பப்போ போகும்போது போயிட்டு பார்த்துட்டு, ஸோ நம்மளோட அந்த டைமுக்கு அவங்கள பார்த்து பேசி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாமல் போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் போகும்போது ரொட்டீன் ஒரு விலாக் மாதிரி நான் போடுறேன், ஓகேங்களா? ஷர்மி ஆர்கே சார் ஃபஸ்ட் விலாக் போடுங்க, கரெக்டாக இல்லைன்னா எல்லாரும் உங்களை மறந்துடுவாங்க. நோ நெவர், யாரும் மறக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விலாக் வந்து கரெக்டாக போடணும். கன்சிஸ்டன்ஸாக நம்ம போட்டால் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். சரி அண்ணா வீடியோ போடுறாங்க, இல்லை பிரதர் தம்பி நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் பண்ண முடியலை. நிறைய விஷயங்கள் நம்மளோட ஒர்க் அப்படின்னு இருக்கிறதுனால சில டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியல. அதனால தான் வந்து விலாக் வந்து போட முடியல. ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே போடும்போது அந்த டைம் வந்து ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஒன் டே எடுத்தோன்னா அடுத்த நாள் எடிட் பண்ணணும்னு வைக்கணும். பட் இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியல. அதுதான் சாரி. கண்டிப்பாக நான் வந்து கண்டினியூஸாக போடுறேன். பட் யாரும் மறக்க மாட்டாங்க, எந்த நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் யாருமே மறக்க மாட்டாங்க. போடாட்டாலும் பார்த்து ஏன்டா போடலைன்னு கேட்குறீங்களா, அந்த பாசம் பிடிச்சிருக்கா, ஐ லைக் இட். ஓகே. ரைடர் குயின் கேட்க ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்களான்னு டெஸ்ட் பண்ணேன். கேட்க ஒன்றும் இல்லை, சொன்ன மாதிரி ரிப்ளை கேட்டதாக ரிப்ளை பண்ணியிருக்கலாம், நீங்கள் கேட்கல போங்க. அதுமாதிரி செல்லத்துறை பாண்டியன்னு கேட்டுருங்க. என்னத்தை கேட்குறது, ஏதாவது கேளுங்க ஐயா, கேளுங்க. மறுபடியும் தான் கேட்குறேன். ஐஜி இந்த விளாக்ஸ் ரொம்ப நாள் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்க. அந்த விளாக்ஸ் இதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் வந்து நீ போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ. லிங்கம் சந்தியா என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடி ஜாப் போகிறதால நிறைய கோர்சஸ் பண்ணேன். அப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லைஃப் போச்சு. பூஜா சித்ரவேல், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? எனக்கு ஃபேவரட் மூவி அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம விஜயண்ணா படம் அப்படிங்கிறது நிறைய பிடிக்கும். துள்ளாத மனமும் புல்லும், பிரியமானவன், இந்த மாதிரி நிறைய படத்து லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நிறைய மூவி இருக்குது. ரொம்ப எனக்கு நான் அடிக்கடி பார்க்குற படம் வந்து துள்ளாத மனமும் துள்ளும் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்போ போட்டாலும் பார்த்துட்டே இருப்பேன் உட்காந்துருந்து. செல்லக்குட்டி என்னது செல்லக்குட்டி பிஸியா? அண்ணா நீங்கள் சென்னையில் எந்த இடம்? சென்னையில் நம்ம தாம்பரத்தில் இருக்கும். சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி போயேன், கொஞ்சம் இரு. மகேஸ்வரி அங்கே எனக்கு உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஃபேவரட் ஃபுட்னா முந்திலாம் நிறைய ஐட்டங்கள் சாப்பிட்றது. ஃபேவரட் ஃபுட்னு இல்லாமல் இப்போமெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா என்ன சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். இந்த இதெல்லாம் ரொம்ப சாம்பார் சாதம் ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிடுவேன். பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கறியை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான், அந்த ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ரசம் வச்சு சிக்கன் வந்து நல்லா பொரிச்சாங்கன்னா வேறு லெவலில் ஒரு வெட்டிடுவேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்கும் அது பிடிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு பிடிச்ச ரெண்டு இதுதான். எனக்கு வந்து டெய்லி வந்து இப்போ சாம்பார் சாதம் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம. கார்த்திகா கேட்டிருக்காங்கன்னா, ரியலி யூ ஆர் ஹேவ் சம் டுவர்ட்ஸ் யுவர் ஃபேமிலி, ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். கொஸ்டின் என்னென்னா யுவர் ஹோம் டவுன். எனக்கு ஹோம் டவுன் வந்து திருநெல்வேலி தான். அங்கே தான் நம்மளுக்கு ஹோம் டவுன் வந்து திருநெல்வேலி. பட் இப்போ இருக்கிறது ஃபுல்லாகவே இங்கே சென்னையில் தான் இருக்கோம். ஒருத்தர் கேட்டுருங்க, பிரியான்னு ஒருத்தர் கேட்டுருங்க. நல்ல கொஸ்டின். உங்களுக்கும் அன்னைக்கும் சண்டை வருமா வராதா?
அதாவது சண்டை வராது அப்படின்லாம் நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன், வரும் கண்டிப்பாக. அது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக சண்டை வரதான் செய்யும். ஏன்னா அது அதோட மாடுலே அப்படி தான். ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் லவ் பண்ணாலும் சரி, மேரேஜ் பண்ணி ஆஃப்டர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன சண்டைகள் இல்லை, இந்த சண்டைகள் வரதான் செய்யும். நிறைய சண்டை போடுவோம், சின்ன டாமன் ஜெரி மாதிரி தான். நான் சில டைம் நான் சண்டை போடுவேன், இல்லை அவள் சண்டை போடுவா. ஆனால் யார் சண்டை போட்டாலும் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே வந்து மறந்து மாறிடணும். அப்படியே வந்து அடுத்து என்ன அப்படின்னு கொண்டு போயிட்டே இருக்கணும். சண்டைங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஒன்று தான், என்ன சண்டை வந்தாலும் சரி அது தேர்ட் பர்சனுக்கு வெளியே கொண்டு போகாமல் நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது. அது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கிறது என்றைக்குமே பெட்டர். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி அது போயிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு செயின் லூப் மாதிரி போயிட்டு அது நம்மளை தான் கஷ்டப்படுத்தும். ஸோ பெட்டர் என்ன சண்டை வந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி நீங்களே முடிச்சிருங்க. அது வந்து சண்டையாகவே தெரியாது, அப்படியே போயிடும். ஸோ சண்டைலாம் வரும், எல்லாமே நடக்க தான் செய்யும். பட் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு சண்டை ஒவ்வொன்றும் வரும்போது அடுத்து வந்து அந்த லவ் வந்து அதிகரிக்கும், அதிகமாகும். நம்ம மேலேயும் சரி, இல்லை நான் அவன் மேலேயும் சரி, அவளுக்கு என் மேலேயும் சரி, அதிகமாக தான் ஆகும். ஸோ அப்பப்போ சண்டை போடுவாங்க. அவனும் போடுவான் ரொம்ப. அதான் சண்டை கோழிந்தார் எதுக்கு வச்சுருக்கேன், அதுதான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நானி சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அண்ணன் அக்காவுக்கு எத்தனாவது மாதம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஃபைனல் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு நேரம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் நம்மளோட வியூவர்ஸ் என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். லைஃப்பில் நிறைய விஷயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் நிறைய பேர் என் கூட இருக்கிறீங்க, இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வெளியே பார்க்கும்போது வைக்கும்போது அவ்வளோத்துக்குள்ள உங்கள் லவ் சப்போர்ட்டை நான் உணர்றேன். என்ன மட்டும் இல்லை, ஒய்ஃபை வந்து பார்த்தாலுமே அதை நீங்கள் பேசுகிறீங்க வைக்கிறீங்க, அவங்கள எங்கே பார்த்தா கூட அண்ணி எங்கே பார்த்தோம் இங்கே போயிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கெஸ் பண்ணிட்டீங்க எல்லாமே. இப்போ நிறைய டெக்ஸ்ட்டு, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே படியும் உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஏன் வந்து இதை டிலேவாக சொல்கிறேன்னா, சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாகவே வந்து எல்லாமே சொல்லலாம், பொறுமையாக சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த லைஃப்பை வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது வைக்கிறது எல்லாம் போயிட்டு கரெக்டான டைம் வரும்போது சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து எத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது, நீங்கள் பண்ண மெசேஜ் எல்லாமே கரெக்டு தான். ஸோ நான் அப்பாவாக போகிறேன். ஸோ உண்மையில் ரொம்ப சந்தோஷம். எஸ், ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க. அதை வந்து சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பி. 5 months ஆச்சு. முடியாது லைஃப்பில் வந்து சில விஷயம் நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இருக்கும். மறக்க முடியாதது நம்ம சந்தோஷத்தை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியாத ஒரு மூமெண்ட் அதெல்லாம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஒய்ஃப் செல்லாக்குட்டி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுறது என்ன சொல்ல எனக்கு தெரியல. அடுத்தடுத்த லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு லைஃப். ஸோ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியலை. இப்படி வந்து கன்சீவாக இருக்காங்க. ஸோ 5 months கம்ப்ளீட் 5 months ஆச்சு. 5 months வந்து ஆச்சு. ஸோ எதுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னா, ஸோ எல்லாத்தையும் வந்து உடனே எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அதை அப்படியே சைலண்ட்டாக வச்சு இப்போது இதுக்கு மேலே இவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்ன சொல்ல தெரில. ஒரு ஃபஸ்ட்டு இப்போ ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் இருந்துச்சோ அது வந்து எனக்கு இப்போ பேசும்போதே அது அந்தளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அடுத்த ஒரு சந்ததிகள் அது வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா செக்கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போய் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இங்கே சென்னையில் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுனதால, அம்மா பார்க்க போகணும் அங்கே இருக்கணும் அப்படின்னு தோணுனதால, சரி ஓகே அப்போ நீ உன்னோட விருப்பம் பாரு அப்படின்ட்டு இப்போ அம்மா வீட்டில் அங்கே இருக்கிறாங்க. நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு வைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு 5 months முடிஞ்சிருச்சு. 6 months 6ஆவது மாதம் ஸ்டார்டிங் அந்த பீரியடில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ கடவுளுக்கு நன்றி. அவ்வளோத்துக்குள்ள கேர் பண்ணி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பேசுகிற வார்த்தைகள் வந்து அண்ணே உங்களோட
நீங்கள் அடுத்தடுத்து லெவலுக்கு போயிட்டே இருக்கும்போது உங்களோட சந்தோஷம் பார்க்கும்போது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள் என்னை நேரில் சொல்கிறது. ஸோ சரி, என்ன சொல்ல எனக்கு தெரில. ஓகே, குட்டி ஆர்கே வர போகிறார் அப்படின்னு நிறைய பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே அப்படி ஆமாம், இன்னொருத்தங்க கேட்டிருந்தீங்க, அண்ணன் உங்களுக்கு வந்து பொண்ணு பிடிக்குமா இல்லை பையன் பிடிக்குமான்னு கேட்டுருந்துறீங்க, என்ன பேபி பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ பொண்ணு பையன் அப்படின்னு அது எல்லாமே ஒரு உயிர் தான். நம்மளோட சந்தோஷத்தில் அடுத்து நம்ம தலைமுறைக்கு வரப்போகிற உயிர். ஸோ அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சந்தோஷம்தான். கடவுள் கொடுக்கறது வந்து கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு சீக்கிரமாக நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது இன்னும். ஸோ பெட்டர் டேஸ் இன்னும் டேஸ் நிறைய இருக்குது. இந்த டேஸ் நிறைய சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஆசைகள், எல்லாருக்கும் இருக்கிற ஆசைகள் தானே. ஸோ அந்த ஆசைகள் நிறைய இருக்குது. அப்டேட் வந்து நான் எப்படி இருக்காங்க அப்படி இருக்கான்னு எதுவுமே நான் போடல. ஸோ நீ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வைப்பீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே வரும். ஸோ அது 9 month பிளான் பண்ணியிருக்கு. 7 வைப்பாங்க. ஸோ 9வது மாதத்தில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வைக்கும்போது நான் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க, லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு, ஏன்னா லைஃப் வந்து நம்ம யோசிக்காத நிறைய கஷ்டங்கள் இருக்குது, எல்லாமே வருது போகுது. ஸோ எல்லாத்தையும் எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைஃப் உண்மை அதுதான். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அன்பிரிடிக்டபிள் தான். எல்லாமே மாறும். இன்றைக்கி நல்லவன் நினைக்கிறது நாளைக்கு நல்லது நினைக்கிறது நாளைக்கு கெட்டதாக இருக்கும், கெட்டது நினைக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ மனுஷங்களும் அப்படி தான். நல்லவங்க கெட்டவங்களாம் மாறாங்க, கெட்டவங்க நல்லா மாறாங்க, மாற்றம் ஒன்றே மாறாத மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் எல்லோரும் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கணும். இந்த காசு பணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஸோ அது இன்றைக்கி இருக்கிறத வச்சு ஒருத்தங்களை வந்து யாரும் டிசைட் பண்ணாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி நிலமை மோசமாக இருக்குன்னா நாளைக்கு கண்டிப்பாக எல்லாமே மாறும். இந்த லவ் மட்டுமே முழுமையாக கொடுங்க. காசு பணம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைம்பாங்க. சரி, அதையும் நம்பாதீங்க. பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, அதையும் நம்பாதீங்க. பணம் கண்டிப்பாக தேவை, வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பணம் தேவை. அதை விட வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து நம்மளோட நீட் ஃபுல்லாக தேவைகளுக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவை. எல்லாமே ஓகே. அதை வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க, நம்மளை முடிவு பண்ணுறாங்க, எல்லாமே இந்த சொசைட்டியில் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்க ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாதீங்க. இன்றைக்கி நம்ம கையில் இருக்க பாருங்க, நாளைக்கு இன்னொருத்திட்ட போகும். ஸோ அதனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, மாற்றம் ஒன்றே மாறாதது. முடிஞ்ச அளவு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. யார் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. யாருக்கும் உங்களை நிரூபித்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பை ப்ரூவ் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. உங்களோட லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்காம்பீங்க, இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு கஷ்டப்பட்டேன். ஸோ வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்படின்னு சொல்கிற உலகம் தான் இது. ஸோ யாரை கண்டும் எதுவும் பண்ணாதீங்க. உங்களோட மனதைரியத்தில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட்டு இன்றைக்கி வந்து நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப் மாறாட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அந்த ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே உங்களோட லைஃப் நோக்கி கண்டிப்பாக போராடுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களை மதிக்கிற அந்த குணத்தை வளர்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. காசு பணம் இம்பார்ட்டன்ட் தான், அதை விட மனுஷங்களோட மனசு ரொம்ப முக்கியம். அதை இருக்காரத்து கொண்டு யாரும் உடைச்சிடாதீங்க. பெட்டர் நல்ல உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நல்லா உழைங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது அடுத்த வீடியோஸ் ஏதாவது நான் போட்டேன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இந்த குட் நியூஸ் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ போவேன் இனி ஒரு கொஞ்ச நாளில், நீ ஊருக்கு நெக்ஸ்ட் வந்து ஊருக்கு போவேன். ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக நான் ஒய்ஃபோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் போடுறேன். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். பாய். குட்டியாருக்கே வர போகிறாரு.